என்ன சர்வே போட்டாலும் என்ன கருத்து கணிப்பு போட்டாலும் வட தமிழகத்தில் போலரைசேஷன் வந்தால் களத்துக்குள்ள துணிஞ்சு நிற்கக்கூடிய சீமான் அதை தாண்டி இரட்டை இலக்கத்துக்கு போகலாம். களத்துக்கே வராமல் போலரைசேஷனை கண்டு 10.5க்கு பயிர் சொல்ல முடியாமல் ஓடின தாவேக்கா 2% ஓட்டு கூட வராது. வட தமிழகத்தில் 2% வராத விஜயை பற்றி கருத்து கணிப்பு எடுத்தன்னா எடுக்காம இருந்தன்னா நீங்களா ஒரு களத்தை செட் பண்ணிக்குவீங்க, கருத்து கணிப்புன்னு ஒன்றை போலியா போட்டுக்குவீங்க. எல்லா கருத்து கணிப்புகளுமே போலி தான். தினத்தந்தி சர்வே சீமானுக்கு 5% கொடுத்தாப்புல, சீமான் 8% வந்தாரு. இன்னைக்கு நான் சர்வேயும் தாண்டி சொல்றேன், சீமான் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறதுனால எல்லா களத்திலும் இருக்கிறதுனால 8 பெரிய அளவுக்கு ஒரு உயர்த்துவார். இப்பவே ஜான் ஆரோக்கியசாமி தன்னோட மோசடி வேலை ஆரம்பிச்சிருவாரு. விஜய் வேட்பாளர் நின்றால் 30%, 25%, இப்படி அவர் அந்த விளம்பரத்தை போட்டு விஜய்க்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுப்பாரு. கொடுத்த காசுக்கு அவர் அந்த வேலையை செய்தாகணும் இல்லையா? விஜய் பல நிரூபிக்காதவர். இந்த சர்வே எல்லாம் 1000 சர்வே போடலாம், நான் சர்வே போடட்டா? இதெல்லாம் சர்வே எல்லாம் ஹம்பக் சர்வே. யார் இதை நிரூபிக்கிறது, யார் இதை சரிங்கிறது, யார் இதை இல்லைன்னு சொல்றது? இதெல்லாம் சும்மா கம்பகர் சர்வேகள். வாக்கு இல்லாத விஜயை பற்றி ராசி இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி கருத்தை கேட்டு பேசியிருப்பாருன்னா அவருக்கும் சிக்கலாயிருக்கும். நல்ல வேலை சீன மங்கில் மாதிரி வளருவேன், நான் தனிச்சு நிற்பேன், நான் அதிமுக அடிச்சு நின்றனால 5% ஓட்டை அவர் எடுத்துட்டாரு. வன்னியர் வெர்சஸ் பறையர் போலரைசேஷன் வந்தா நடிகர் விஜயால 2% வாக்கு வட தமிழகத்தில் 90 தொகுதியில் எடுத்துட முடியுமா? அங்கே போலரைசேஷன் தான் நடக்கும். இந்த போலரைசேஷனை பயந்து தானே நீங்கள் விக்கிரவாண்டியை விட்டு கட்சி ஆரம்பிச்சதும் ஜான் ஆரோக்கியசாமி கமலஹாசன் 2.0 மாதிரி களத்துக்குள்ள விஜயை விட்டுறக்கூடாது, போலரைசேஷனில் 2% போயிடுவாருங்கிறனால தான் நீங்கள் தள்ளிட்டு போனீங்க, நிற்க விடாமல் பார்த்துக்கிட்டீங்க. உங்க திறமையில விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனா நீங்க மாத்திருக்கலாம். ஏன் மாத்தல? போலரைசேஷன் நடக்கும், நீங்க மாத்தல. அப்போ சீமான் பெரிய ஆளு, போலரைசேஷனையும் மீறி அங்க நிற்கிறாரு. வன்னியர் வெர்சஸ் பறையர் போலரைசேஷன் வந்தா விஜயால 2% வாக்கு எடுக்க முடியுமா? சீமான் எடுப்பாரு. ஏன்னா போலரைசேஷனை மீறி அவர் நிற்கிறாரு, போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள நிற்கிறாரு. அந்த ஓட்டு தான் சீமான மரியாதையை கொடுத்து இன்னைக்கு வட தமிழகத்தில் உள்ள பிற சமூகங்கள் மத்தியிலையும் ராமதாஸ் ஒன்று எடுத்தாருன்னா ராமதாஸை மதிச்சாலும் தன்னோட நிலைப்பாட்டில் நின்று களத்துல நிற்பார் சீமானு. சீமானுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இன்னைக்கு வட தமிழ்ல கிடைச்சிருக்குன்னா போலரைசேஷனை மீறி நிற்பார் யார்? இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாயிருக்கு. விஜய் அவர்கள் தரப்புக்கு அனுப்பப்பட்டது, அவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் வெளியாயிருச்சு. என்னதான் கட்டுக்கோப்பு வச்சிருக்காங்கன்ற கேள்வி ஒரு பக்கம். அதை தாண்டி சர்வேயுடைய முடிவுகள் சொல்றது என்ன, நீங்க அதை பார்த்தீங்களா சார்? விஜயை பற்றி மோசடி சர்வே வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் என் கருத்து 4% தாண்ட மாட்டாங்க. என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா அதில் கூட என் கருத்தை ப்ரூவ் பண்ணணும்னா விஜய் 214 போட்டால் தான் ப்ரூவ் பண்ணணும். விஜய் 214 போட மாட்டார். அப்போ அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதும் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதும்? சர்வே எடுக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் நான் கேட்குறேன், விஜய் 214 கேண்டிடேட் போட்டால் தானேயா நீங்கள் சர்வே எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். அதில் சும்மா நேரப்போக்குக்கு உங்கள் பக்கத்தை நிரப்பதுக்கும் அன்புமணி ராமதாஸுக்காக அந்த சர்வே நான் ஒத்துக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் என் தலைமையில் சீமான் வரணும், அவர் வரணும்லாம் 2016 டாக்டர் ஐயா பெரிய அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருந்தார். ஆனால் 214 அன்புமணி தான் நின்னார். அப்பவும் இதே ஜான் ஆரோக்கியசாமி டீம் போலியா ஃப்ராடு சர்வேகளை விட்டாங்க. அன்புமணி அங்கே ஜெயித்துருவார், 20 சீட்டு 30-40 சீட்டு பாமக ஜெயித்துறோம், பாமக இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. ஐயோ, ராசி இல்லாத ஜான் ஆரோக்கியசாமிக்கு சர்வேக்கு அளவே கிடையாது. சென்னையில் பாமகவுக்கு சீட்டு வந்துடும். அப்போ நான் சொன்னேன், வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே சீட்டு வரும், வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே ஓட்டு வரும், சீட்டு கேரண்டி கிடையாது. சீட்டு ஃபைட் பண்ணணும், ஒரு 8 சீட்டுக்குள்ளே ஃபைட்டிங்காக இருப்பாங்க. அந்த 8 சீட்டில் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வருவார்னாங்க. எடுத்து பாருங்கள், அதுதான் நான் சொன்னாதான் ரிசல்ட்டு. அந்த இடத்துக்குள்ளே தான் ஜான் ஆரோக்கியசாமி மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிலாம் பெரிய இது பண்ணார். இவர் அன்புமணிக்கு பண்ணாத பீலாவா, அன்புமணிக்கு விடாத புருடாவா, அன்புமணிக்கு விடாத டக்கால்ட்டி வேலையா? அந்த டக்கால்ட்டி வேலையை தான் இப்போ விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமி விட்டுட்டு இருக்கிறாரு. சார், அப்படியே பண்ணாங்கனாலுமே பெரிய நம்பர்லாம் கொடுக்கல சார். 5.77 தான் கொடுத்துருக்காங்க. அவங்களே பண்ணாங்கன்னா இவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க. 5.7ங்கிறது ஏதோ ஒரு சர்வேன்னு கொடுக்குறது, ரிசல்ட் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட் இல்லை. நீங்கள் 55 கூட சர்வே கொடுங்க, அது வெறும் சர்வே தான். சர்வேக்கு இங்கே வேலையே கிடையாது. நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், விக்கிரவாண்டி களத்தை விட்டு விஜய் ஓடிட்டார், பின்னங்கால் பரடியில் கோலத்தனமாக ஓடிட்டார். இதை திரும்ப திரும்ப எடுத்து போடுங்கப்பா. நான் திரும்ப சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமி தான் அவர் ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும். நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். சீமானும்
கடைசியில் சீன மூங்கில் மாதிரி அதெல்லாம் சொன்னதுனால ஒரு 5.5% ஓட்டு வந்துட்டார். அவரும் வாக்கு இல்லாத விஜயை பற்றி ராசி இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி கருத்தை கேட்டு பேசியிருப்பாருன்னா அவருக்கும் சிக்கலாயிருக்கும். நல்ல வேளை சீன மூங்கில் மாதிரி வளருவேன், நான் தனிச்சே நிற்பேன், இல்லை அதிமுக அடித்து நின்றனால 5.5% ஓட்டை அவர் எடுத்துட்டார். நீங்கள் போலரைசேஷனுக்கு விஜய் பயந்து போன மாதிரி வட தமிழகத்தில் அதிமுக பாமக கூட்டணி வந்துச்சு. அது ஒரு யூகம்தான். பாமக வந்து என்டிஏல தான் இருக்காங்க, என்டிஏல தான் இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கேன், இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதற்கு காம்பன்சேட் பண்ணதுக்கு ஒரு எம்ஐஎஸ் கூட கொடுக்கணும்னு மோடி கிட்ட நம்ம சஜஷன் ஆட்டு மோடி ஃபார் பிஎஃப் 2029க்கு டாக்டர் ஐயா வேணும், பாமக வேணும், நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்ம முயற்சி ஒரு சைடு நடந்துட்டு இருக்குது, அது வாய்ப்பும் இருக்குது. நம்ம முயற்சியில் மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்கன்னா டாக்டர் ஐயா வந்து 3 தடவை 14, 19, 24 மோடி பிரதமர் உறுதியானவர் இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு 29 வரும். அதுக்கு 26 இந்த அணியில் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வரலாம் என்றாலும் ஒரு யூகத்துக்கு சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்தை காப்பாற்றணும்னா காங்கிரஸ் வராது, விடுதலை சிறுத்தைகள் பொருந்தா கூட்டணி வராது. அப்போ பாமகவும் அவரும் சேர்ந்தா சேலம், தருமபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரம் எத்தனை இடம் இருக்குது? ஒரு 36 தொகுதியாக இருக்குது. 36 42 சேலம், தருமபுரி 36 இருக்கு. 36 தொகுதியில் ஒரு 15 to 18 தொகுதி ஜெயிக்கக்குள்ள வாய்ப்புள்ள இடம்னு ஒரு பாமகவை சேர்த்துட்டாருன்னு வைங்க. பாமக மற்ற இடங்களில் 2வது போகலாம், தோக்கலாம். ஆனால் அரசியல் களம் எப்படி இருக்கும்? இது வன்னியர் அணி ஆயிரும், 10.5 கொடுத்த அணி ஆயிரும். அப்போ இந்த அணியில் வன்னியர் கன்சால்டேஷன் வந்துடும். எதிரணி திமுக, விசிக இல்லைனாலும் கூட எதிரணி கன்சால்டேட் பண்ண முடியும் என்றாலும் விசிகாவே சேர்த்துக்குவாங்க. திமுக, விசிக, மதிமுக, சிபிஎம், சிபிஐ தேவைப்பட்டா தேமுதிகன்னு ஒரு அணி அமைஞ்சிட்டுன்னு வைங்க. பட்டியலில் நமக்கு கம்ப்ளீட்டாக இங்கே போலரைசேஷன் ஆகிடும். இந்த இடத்துக்குள்ள விஜயால 2% வாக்கு எடுக்க முடியுமா? ஜான் ஆரோக்கியசாமி வன்னியர் வெர்சஸ் பறையர் போலரைசேஷன் வந்தா நடிகர் விஜயால 2% வாக்கு வட தமிழகத்தில் 90 தொகுதியில் எடுத்துட முடியுமா? அங்கே போலரைசேஷன் தான் நடக்கும். இந்த போலரைசேஷனை பயந்து தானே நீங்கள் விக்கிரவாண்டியை விட்டு கட்சி ஆரம்பித்ததும் ஜான் ஆரோக்கியசாமி கமலஹாசன் 2.0 மாதிரி களத்துக்குள்ள விஜயை விட்டுறக்கூடாது, போலரைசேஷனில் 2% போயிடுவாருங்கிறனால தான் நீங்கள் தள்ளிட்டு போனீங்க, நிற்க விடாமல் பார்த்துக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்ததும் பெருந்துறையில் அண்ணன் வைகோ 25% வாக்கு எடுத்தார். கட்சி ஆரம்பிக்காமலே நான் தான் அதிமுகன்னு 50% வாக்கு எடுத்தார் தினகரன். கட்சி ஆரம்பித்ததும் திண்டுக்கல்ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து 55% வாக்கு எடுத்தார். அப்போ விக்கிரவாண்டியை நீங்கள் உங்கள் திறமையில் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனாக நீங்கள் மாற்றிருக்கலாம். ஏன் மாற்றல? போலரைசேஷன் நடக்கும், நீங்கள் மாற்றல. அப்போ சீமான் பெரிய ஆள், போலரைசேஷனையும் மீறி அங்கே வந்து நிற்கிறாரு. போலரைசேஷனா என்ன போலரைசேஷன்? டாக்டர் ஐயா 10.5 உடனே கொடுங்கிறாரு, சட்டத்தில் இடம் இருக்குங்கிறாரு. இதை யாரும் மறுத்து பேச மாட்டேங்கிறாங்க. எடப்பாடி இதில் கருத்து சொல்லதுக்கு தயங்குறாரு. ஸ்டாலின் அவருக்கு பாமகவை எதிர்த்து தான் 19 பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாரு. 19 பாமகவை எதிர்த்து வெற்றி, 21 பாமக வெற்றி, பாமக எதிர்த்து வெற்றி, 24 வெற்றி. விக்கிரவாண்டியில் நேரடி பாமகவை எதிர்த்து 63% வாக்கெடுத்து ஸ்டாலின் வந்து பாமக எதிர்ப்பில் ஜெயன்றா பெரிய லெவலில் இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுத்து நடந்து நாம் செய்ய தயாராக இருக்கோம்னு அவர் தன் கருத்தை சொல்லி ராமதாஸ் கருத்துக்கு எதிர்கருத்துக்குள்ள நிற்கிறார். ஆரம்பத்தில் எடப்பாடி கருத்தை ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுத்த தான் நின்னார். கோர்ட் அடித்ததும் அவர் என்னால் கோர்ட்டு சொல்லியாச்சு, நான் எனக்கு குவான்டிஃபைடு டேட்டா வேணும், அதுக்கு மத்திய அரசோட சென்சஸ் டேட்டா தான் கரெக்டான ஒரு முடிவை அவர் எடுத்துட்டார். சீமான் என்ன முடிவு எடுக்கிறாரு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் 17% இருந்தால் 14 கொடுங்க, 13 இருந்தால் 10 கொடுங்க, 12 இருந்ததுன்னா அதுக்கு தக்கன 9 அந்த மாதிரி கொடுங்கன்னு அளந்து கொடுங்க, எண்ணி கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. அப்போ ராமதாஸ் உடனடியாக கேட்கறதுக்கு ஒன்று மாதிரி தோணினாலும் வன்னியருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு மாறுபட்ட கருத்தை சீமான் தான் சொல்றாரு. சொல்லி களத்துக்குள்ள நின்றுட்டாரு. உங்களுக்கு ராமதாஸுக்கு 10.5 இடஒதுக்கீடுக்கு எதிராக களத்துக்குள்ள வந்து நிற்கவே முடியாது, களத்தை விட்டு ஓடிட்டீங்க. இப்போ களத்தை விட்டு ஓடின நீங்கள் அதிமுக பாமக கூட்டணி வந்துட்டு, திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன அளவில் வடதமிழத்தில் 90 தொகுதியில் வாக்கெடுக்கும்? வன்னியர் வர்சஸ் பறையர் போலரைசேஷன் வந்தால் விஜயால 2% வாக்கெடுக்க முடியுமா? பாண்டே, சாணக்கியா பாண்டே
வன்னியர் வெர்சஸ் பறையர் போலரைசேஷன் வந்துட்டா 2% வாக்கு எடுக்க முடியுமா? சத்யன் டிவியை கேட்குறேன். வன்னியர் வெர்சஸ் பறையர் போலரைசேஷன் வந்தா விஜயால 2% வாக்கு எடுக்க முடியுமா? சீமான் எடுப்பாரு. ஏன்னா போலரைசேஷனை மீறி அவர் நிற்கிறாரு. போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள நிற்கிறாரு. 1.5% தான் எடுத்தாரு. 1.5% தான் முந்தைய விக்கிரவாண்டியில சீமான் வந்து 1.5% தான் எடுத்தாரு. மிகப்பெரிய நட்சத்திர இயக்குனர், மிகப்பெரிய வன்னியர் மத்தியில் பெரிய அளவு பாப்புலாரிட்டி ஆனவர் கௌதம், தமிழ் தேசிய போராளி, மவுண்ட் ரோடு பாலத்துக்கு போட்டவர். அவர் வந்து அவரே நின்று சில 100 வாக்குகள் தான் எடுத்தாப்புல. அப்போ போலரைசேஷன் வந்து சிவி சண்முகம் நமக்கு வழக்கு போட்டிருக்காரு. வழக்கு சந்திப்பேன் சிவி சண்முகம் அன்பு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு அம்பு தான், அது வேற விஷயம். அவரு விக்கிரவாண்டி பை எலெக்ஷனோட கேப்டன் விஜயகாந்தை கூட்டிட்டு வந்து களத்துக்குள்ள நின்னாரு அந்த போலரைசேஷன் எலெக்ஷன்ல. அதை தாண்டி இப்போ வந்து பெரிய போலரைசேஷன். அப்போ அன்னைக்கு கமலஹாசன் அந்த போலரைசேஷனை விட்டு ஓடிட்டாரு. போலரைசேஷன்ல துணிஞ்சு சீமான் நின்று கௌதமோட அதிக ஓட்டு எடுத்தாரு. 1.5% ஓட்டு தான் அந்த ஓட்டு. அந்த ஓட்டு தான் சீமான மரியாதையை கொடுத்து இன்னைக்கு வட தமிழகத்தில் உள்ள பிற சமூகங்கள் மத்தியிலையும் ராமதாஸ் ஒன்று எடுத்தாருன்னா, ராமதாஸை மதிச்சாலும் தன்னோட நிலைப்பாட்டில் நின்று களத்தில் நிற்பார் சீமானுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இன்னைக்கு வட தமிழில் கிடைச்சிருக்குன்னா போலரைசேஷனை மீறி நிற்பாரியா? போலரைசேஷனை அவரால் டிஃப்யூஸ் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு அவரால் அதை காலி பண்ண முடியுதுன்னு கேட்டால் அதில் சிக்கல்கள் இருக்குது. என்னால் நின்னதுக்கு நாளைக்கு திமுக 63% வாக்கெடுத்து விக்கிரவாண்டியில் ஜெயித்திருக்காங்க. போலரைசேஷன் வரும்போது திமுக 50 தான் வரும். மீதி 13% வாக்கில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும். அப்போ 5 எடுத்தவர் இந்த 13 பெரும்பகுதி எடுக்கும்போது அவரும் இரட்டை இலக்கியத்துக்குள்ள இந்த போலரைசேஷனை மீறி தமிழ் தேசியம், இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், வீரப்பனார், பொன்பரப்பி தமிழரசன், கலிய பெருமாள், இப்படி அவர் ஆனைமுத்து ஐயா அந்த இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தவருன்னு அவர் ஒரு நாயக்கர் பறையர் ஒற்றுமைன்னு சொல்லி எடுத்து அவர் நிற்கிறாரு. அவருக்குன்னு ஒரு ஓட்டு போடுவோன்னு இந்த 63ங்கிறது இடைத்தேர்தலில் வந்த மாதிரி 63 வராது, ஒரு 50 வரலாம். இது ஈரோடு கிழக்கில் 65 வந்தது, 54 56 வந்தது, ஒரு 10 கிட்ட குறைஞ்சி வந்தது. அப்போ அந்த இதுக்குள்ள 63 குறைஞ்சி ஒரு 50 வரும்போது அந்த குறையிற ஓட்டு வந்து சீமானுக்கு வரும். இந்த சூழ்நிலைக்குள்ள களத்துக்குள்ளே வராம போலரைசேஷன் கண்டு பயந்து ஓடின விஜய் வந்து மீண்டும் களத்துக்குள்ள வந்தா வட தமிழகத்தில் 90 தொகுதியில் 2% எந்த தொகுதியில் தாண்டுவார்? அவருக்கு வன்னியர் ரசிகர்கள் வந்து பாமக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்கு போவாங்க. அவருக்கு பறையர் ரசிகர்கள் வந்து திமுகவுக்கே போயிடுவாங்க. பிளஸ் விசிக்கு அங்கே உள்ள இருக்கிறதுல அதில் வருவாங்க. அப்போ நீ என்ன சர்வே போட்டாலும், என்ன கருத்து கணிப்பு போட்டாலும், வட தமிழகத்தில் போலரைசேஷன் வந்தால் களத்துக்குள்ள துணிஞ்சு நிற்கக்கூடிய சீமான் அதை தாண்டி இரட்டை இலக்கத்துக்கு போகலாம். களத்துக்கே வராமல் போலரைசேஷனை கண்டு 10.5க்கு பயிர் சொல்ல முடியாமல் ஓடின தாவேக்கா வந்து 2% ஓட்டு கூட வராது. அப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் வட தமிழகத்தில் 2% வராத விஜயை பற்றி கருத்து கணிப்பு எடுத்தேன்னா எடுக்காமல் இருந்தேன்னா நீங்களா ஒரு களத்தை செட் பண்ணிக்குவீங்க. கருத்து கணிப்புன்னு ஒன்றை போலியாக போட்டுக்குவீங்க. எல்லா கருத்து கணிப்புகளுமே போலி தான். ஏன்னா இட் கனாட் பி ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்டு. வசூல் விவரத்தில் நான் அதான் சொல்கிறேன். இந்த வருஷத்தில் அதிக டிக்கெட் விற்ற படம் சிவகார்த்திகேயனுக்கு அமரன் முதல் இடத்துல இருக்குது. அவர் தான் சூப்பராக இருக்கிறார் இந்த வருஷம். அப்போ நீ வந்து வசூல் விவரம்னு சொல்கிறத யாரும் நம்ப முடியாது. ஒருத்தன் ஒரு வசூல்னு சொல்கிறான், இன்னொரு வசூல் சொல்கிறான், மூணாவது உள்ளவன் ட்ராக்கர் இன்னொருத்தன் சொல்லுவான், மனோபாலா அந்த ஆள் ஒருத்தர் சொல்கிறாப்புல, எக்ஸ் ஒன்று சொல்கிறான், ஒய் ஒன்று சொல்கிறான். வசூல் விவரம்னு அத்தனை பேரும் பொய்யா கட்டுக்கதையை முன்னுக்கு முன் முரண்பாடாக ஆளுக்கு அடிச்சு விடுறான். எதை நம்புறது? அப்போ இது எலெக்ஷன் கமிஷன் மாதிரி இல்லைனாலும் கூட புக் மை ஷோவில் சொல்கிறது சிவகார்த்திகேயனுக்கு அமரன் தான் இந்த வருஷத்தில் நம்பர் 1ங்கிறான். அப்போ அது வந்து அவன் டீட்டெயில் கொடுக்குறான். அது எல்லாமே அந்த டீட்டெயில் தெளிவாக தெரியுது. ஸோ ஓரளவுக்கு அதைத்தான் நம்ப முடியும். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு புள்ளி விவரம் தான் நம்ப முடியும். தேர்தல் ஆணையம் 8.2% சீமான் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. என்டிஏ 18%ங்கிறத ஒவ்வொரு கட்சியாக பிரித்து நம்ம பார்த்து உணர்ந்துக்கிடுறோம். திமுக 47%ங்கிறத ஒவ்வொரு கட்சியாக பிரித்து பார்த்துக்கிறோம். அதிமுக 20.4, அணி ஆட்டு 23. இதுதான் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை ஒத்துக்க மனசு இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி மோசடியா கருத்து கணிப்பு தான் ரிசல்ட்டுன்னுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறார். இது ஊரை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடியான ஒரு வேலை. அது என்கேஜ் பண்ணி பணத்தை கொடுத்து மோசடி பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஸோ வசூல் விவரத்தை சொல்கிற மாதிரியெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லாமல் வாக்கு விதத்தை சொல்ல முடியாது. அதை தான் மீண்டும் திரும்ப சொல்கிறேன்.
வன்னியர் அணி பறையர் அணி போலரைசேஷன் வந்தால் சீமான் களத்தில் நின்று ஒரு தாக்கு பிடிப்பார். களத்துக்குள்ள வராத விஜயால வட தமிழகத்தில் 2% வாக்கு எடுக்க முடியாது. அப்போ இதுதான் உண்மை நிலைமை. இதுதான் களத்துல இருந்து வரக்கூடிய ரவீந்திரன் துரைசாமிக்கு கள அனுபவம்னு சொன்னா எடுக்கிற அத்தனை சர்வையும் ஃப்ராடு, அத்தனை சர்வையும் டேபிள் ஒர்க்கு, அத்தனை சர்வையும் சும்மா நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரும் பார்க்கறதுக்காக பண்ணக்கூடிய மோசடி. அது பாண்டேனாலும் சரி, இப்போ வந்த 5.75 விஜய்க்குனாலும் சரி, சத்தியம் தொலைக்காட்சி சர்வேனாலும் சரி, எல்லா சர்வேயுமே அர்த்தமற்றது. முதல்ல விஜய் 234 நிற்க போறாராங்கிறதுக்கு இன்னும் முடிவாகாத போது இந்த சர்வேக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? ஸோ இந்த சர்வேயை அவுட் ரைட்டாக நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். தினத்தந்தி சர்வே வந்து சீமானுக்கு 5% கொடுத்தாப்புல, சீமான் 8% வந்தார். இன்னைக்கு நான் சர்வேயும் தாண்டி சொல்கிறேன், சீமான் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறதுனால, எல்லா களத்திலும் நிற்கிறதுனால 8 வந்து பெரிய அளவுக்கு ஒரு உயர்த்துவார். அது வந்து ஈரோடு கிழக்கு இன்னைக்கு வரப்போகுது. ஈரோடு கிழக்கிலே இடைத்தேர்தலோட 2% ஓட்டு சீமான் உயர்ந்திருக்காரு. ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தலோட 3% வாக்கு அதிமுக குறைஞ்சிருக்காங்க. ஈரோடு கிழக்குல திமுக வந்து 54 56 எடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் டு பி கரெக்ஷன். 54 56 தெரியல, 65 ஒரு 10% கிட்ட அவங்க குறைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களும் வந்து ஜெனரல் எலெக்ஷன்ல திமுகவும் நல்லா தான் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஒர்க்கு, அந்த உழைப்பு, அதில் வந்து 65 எடுத்து ஜெயித்ததில் 2021 5-6% ஓட்டு கொங்கு மண்டலத்தில் அவங்க ஏறி இருக்காங்க. சீமான் இடைத்தேர்தலோட 2% ஏறி இருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலோட 3% குறைஞ்சிருக்கிறாரு. என்டிஏ தனியாக 8% எடுத்திருக்காங்க. மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருதுன்னா இப்பவே ஜான் ஆரோக்கியசாமி தன்னோட மோசடி வேலை ஆரம்பிச்சிருவாரு. விஜய் வேட்பாளர் நின்றால் 30%, 25%, இப்படி அவர் அந்த விளம்பரத்தை போட்டு விஜய்க்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுப்பாரு. கொடுத்த காசுக்கு அவர் அந்த வேலையை செய்தாகணும் இல்லையா? அவருக்கு வேலையை தான் செய்யறாரு, நல்லா தான் செய்யறாரு. விஜய் அதை பாராட்டிக்கிடுவாரு. அதை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அது தேர்தல் ஆணையத்துக்கு ரிசல்ட் அல்ல. சர்வேங்கிறது நீங்களா ஆளை செட் பண்ணி வச்சு சர்வே அது இதுன்னு போட்டு சந்தோஷப்படக்கு தான் பயன்படுமே தவிர தேர்தல் ஆணையத்துக்கு ரிசல்ட் இல்லை. அதனால எந்த சர்வேக்கும் நான் வந்து மதிப்பீடு கொடுக்கல. கள அமையதுக்கு முன்னாடி படக்கூடிய சர்வே எல்லாமே பிரச்சார உக்தி, விளம்பர உக்தி தான். இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா, எங்க அண்ணா ரஜினிகாந்த் என்டிஆர் மாதிரி வரணும் நான் சொன்னதை என்கிட்ட இருந்தே காப்பி அடிச்சு, அது மாதிரி எம்ஜிஆர் ஆணி ஒரு கேள்வி. எம்ஜிஆர் இது பொருந்தாது. எம்ஜிஆர் ஒரு அரசியல் கட்சியில இருந்து 57 15%, 62 27%, 67 40%, 71 50%க்கு மேல போன ஒரு கட்சியில அந்த கட்சியை பிளவுபடுத்தி எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் திமுகவில் நம்பர் 2 இருந்தார். கலைஞருக்கு எதிராக கட்சியை பிளவுபடுத்தி வந்தார். அவர் நடிகருங்கிறதே செகண்டரி தான். அவர் நடிகராக இருந்தால் 1950 நடிகருங்கிற பாப்புலாரிட்டி இருந்தால் 57 திமுக தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போட முடியல. 64 திமுக தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போட முடியல. திமுகவுக்கு செல்வாக்கு இல்லாத கிள்ளியூரில் அவர் ஏன் டெபாசிட் நடக்கிறாரு. திமுகவுக்கு செல்வாக்கு இல்லாத தளி ஓசூர்லாம் வெரி லோ ஓட்டு எடுக்கிறாரு. அவர் திமுக பிளவுபடுத்தி வந்தார். விஜயோ அஜித்தோ சிவகார்த்தியனோ எம்ஜிஆர் மாதிரி வரணும்னா ஒரு கட்சியில சேர்ந்து அந்த கட்சி 3 எலெக்ஷனை சந்திச்சு வளர்ந்து 50% ஆகி அப்போ ஒரு பிளவு வந்தாதான் அது எம்ஜிஆர். அது சிவகார்த்தியனுக்கும் அது தான் பொருந்தும், அஜித்துக்கும் அப்படிதான், விஜய்க்கும் அப்படிதான். நான் விஜய்க்கு மட்டும் அப்படின்னு நான் குறை சொல்ல விரும்பல. ஸோ எம்ஜிஆர் கம்பேரிசன் யாருக்கும் பொருந்தாது. அதே வேளையில பல நிரூபிக்காத விஜய சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாங்கன்னு ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு போனதெல்லாம் பல்பு வாங்கிட்டாங்க. சீமானே 30 சீட்டு வேணா தாரன்னு சொன்னார். 8% வாக்கெடுத்துக்கு சீமான். அடுத்த கட்ட ஜம்பு தனக்கு வரணும் எதிர்பார்க்கக்கூடிய சீமான் தனிச்சு போறதா நல்லது, 210 தனிச்சு போறதா நல்லது. என்னுடைய ஆணித்தரமான கருத்து, அன்றுமின்றி என்று என்னோட ஒரே கருத்து. ஆனா ஒரு சிலோட ப்ரெஷர்ல விஜய் வந்து சீமானை பார்க்கும்போது 30 சீட்டு தான் விஜய்க்கு சீமான் மதிச்சாரு. இதுதான் விஜய்க்கு அளவு உயரம். என்ன சர்வே போட்டேன்னா, என்ன கருத்து கணிப்பண்ண சீமானுக்கு மதிப்பீட்டில் 8% பலன் உரிச்ச சீமானுக்கு மதிப்பீட்டில் விஜய்க்கு வந்து 30 சீட்டு கொடுக்கலாம். முடிஞ்சா என்ன சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டு தம்பி, அல்லது அவர் பாதையை பார்த்து போட்டு அவர் பாதை வேற என் பாதை வேற. இதுதான் சீமானுக்கு கண்ணோட்டம். அடுத்து திருமாவளவன் 2% தான் நிரூபிச்சிருக்கிறாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா திருமாவளவனும் இவர் ரவிக்குமாரும் பானையில் 2 எம்பி வந்ததுனால அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. ஆனால் வாக்குங்கிறது வந்து 2%க்குள்ளதான் வாக்கு. அப்போ 2% வாக்கு தான் அவரேஜா பெற்ற திருமாவளவன் அவருடைய உள்ள கிடைக்கே சொல்றாரு. விஜய் வேணா என்ன சிஎம்மா சொல்லட்டுன்னு சொல்றாரு. அப்போ விஜய்க்கு நிலைமை இதுதான். இது நாம களத்தில் நிற்கும் போது கமல்ஹாசனை பார்த்து பேசணும். 3.7% வாக்கு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நல்ல வாக்கு இருக்கோ அதெல்லாம் அண்ணன் ரஜினிகாந்த் தந்துருவாரு. நீங்க அண்ணன் ரஜினிகாந்த் சிஎம்மா சொல்லுங்கன்னு சொன்னோம். கமல்ஹாசன் நல்ல ஐடியான்னு சொன்னாரு. பட் அதே கமல்ஹாசன் என்ன சொன்னாருன்னா, என் நண்பன்கிட்ட நானே பேசிக்கிடுவேன்னு அவரோட நண்பர்
பல பல பத்தாண்டுகளாக நண்பராக இருக்கக்கூடியவர், நானே பேசி முடிவு பண்ணுவேன்னு சொன்னார். தினகரன் 5.5% வாக்கெடுத்து ஆர்கர் வெற்றி வீரர், அவர் எடப்பாடி கூட போக முடியாது, திமுக அவங்க ட்ரெடிஷனல் எதிரி. அப்போ 5.5% வாக்கெடுத்த பலமான தொகுதியெல்லாம் கொடுத்துட்டா ரஜினிகாந்த் சிஎம்மா சொல்றதுக்கு அவர் தயாராக இருந்தார். ஆனால் ரஜினிகாந்தை காட்டி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு திருநாக்கர் சொன்ன வீட்டில் சகோதரர் தொல் திருமா போய் நின்னார். சகோதரர் தொல் திருமாவுக்கு உண்மை நிலைமை என்னன்னு தெரியும் அன்னைக்குள்ள காலகட்டத்தில். அப்புறம் திருநாக்கர் சொன்னேன், அவர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு நான் நியூஸ் செவனில் ஒரு விவாதத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது நெறியாளர் வந்து ஃபோனில் வந்து கேட்குறாரு திருநாக்கரசு அண்ணங்கிட்ட, அந்த இவங்க திருமதி சுகிதா சாரங்கராஜ் அவங்க தான் நெறியாளர். அப்போ ஃபோனில் கேட்குறாப்புல, கேட்கும்போது திருநாக்கரசன் சொல்கிறாரு, இன்னும் அண்ணன் ரஜினிகாந்த் இந்த முடிவெடுக்கலைன்னு சொல்லி ரஜினிகாந்தை காட்டி 10 சீட்டு அங்கே வாங்கிடுறாரு. அப்போ ரஜினிகாந்த் பொசிஷன் என்ன, விஜய்க்கு பொசிஷன் என்ன, மோடி ஒருத்தரை நேரில் வந்து பார்த்தா அவருக்கு பொசிஷன் என்ன, மோடியை போய் ஒருத்தர் கோயம்புத்தூரில் காத்து கடந்து பார்க்குறவருக்கு பொசிஷன் என்ன. ஜான ஆரோக்கியசாமி பாவம் பரிதாபம், இது கூட தெரியாத ராசி இல்லாத ஜான ஆரோக்கியசாமி என்னென்னலாம் டெகால்ட்டி பண்ணாலும் எல்லாத்தையும் நம்ம அடித்து உடைச்சிருவோம். பல நிரூபிக்காதவர் விஜய்ங்கிறதுல ஊதி பறக்க விட்டுருக்க பலூன்ல பல நிரூபிக்காத ஊசியை போட்டு அடிச்சிருவோம். விஜய் பல நிரூபிக்காதவர். இந்த சர்வே எல்லாம் 1000 சர்வே போடலாம், நான் சர்வே போடட்டா? இதெல்லாம் சர்வே எல்லாம் ஹம்பக் சர்வே. யார் இதை நிரூபிக்கிறது, யார் இதை சரிங்கிறது, யார் இதை இல்லைன்னு சொல்றது, இதெல்லாம் சும்மா ஹம்பகர் சர்வேகள் இப்படி வரத்தான் செய்யும். பிராண்டிங் மாஸ்டர்ஸ் விஜய கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கும் போது சர்வே டீம் அது இதெல்லாம் வர்றது வந்து இயல்பானது, இயற்கையானது, மார்க்கெட்டிங் பிராண்டிங்காக எல்லாரும் செய்யக்கூடியதுதான். அதை பற்றி பெருசாக அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவாக நான் இந்த சர்வே இதுக்குள்ளே நான் ஆணித்தரமாக சொல்கிறது, வட தமிழகத்தில் வன்னியர் வர்சஸ் பறையர் போலரைசேஷன் வந்தால் விஜய்க்கு நிலைமை என்ன? 2% ஓட்டு கூட அந்த போலரைசேஷனில் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. அவருக்கு வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் பாமக இன்ஃப்ளூயன்ஸ் அணிக்கு போயிடுவாங்க. அவருக்கு பறையர் ரசிகர்கள் எல்லாம் திருமாவளவன் திமுக அணிக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வட தமிழகத்தினோட நிலைமையாக இருக்கும். அணி இப்படி அமைஞ்சதுன்னா, ராமதாஸ் என்டிஏக்குள்ளே நின்னார்னா அது வேற டைப்பில் வரும். இதனால தான் நான் சொன்னேன், 2024 நீங்கள் பலத்தை நிறுவீங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்காதீங்க. 24 பலத்தை நிரூபிச்சிட்டிங்கன்னா அந்த பலத்துக்கு தக்கன நீங்கள் சீட்டு கொடுக்கலாம் அல்லது வாங்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்க முடியாதுங்கிறது தெளிவாயிற்று. சர்வேயை பார்த்தாலும் அவங்கள்ட்ட யாரும் சீட்டு வாங்க வரமாட்டாங்க. அது தெளிவாயிட்டு நீங்கள் சீட்டு கொடுக்க முடியாதுன்னு தெளிவாயிற்று. நீங்கள் 214 நிற்க போகிறதில்ல. 214 நிற்க போகாத பட்சத்தில் உங்களுக்கு சர்வே பண்ணி வர்ற சர்வேயே வேஸ்ட்டு. நீங்களே 214 நிற்க தயார் இல்லை. நீங்களே எடப்பாடி கிட்ட சீட்டை வாங்கக்கு தான் நிற்கிறீங்க. இந்த டங்ஸ்டன் அந்த இது இருக்கு இல்லையா, அதில் இன்னைக்கு சீமான் திமுகவே அண்ணா திமுகவே அடிக்கிறாரு, தினத்தந்தி பத்திரிகை 2ஐயும் அடிக்கிறாருங்கிறத தெளிவாக வந்து நியூஸ் போட்டுட்டாங்க. தினத்தந்திக்கு நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். தினமலர் அப்படி 2ஐயும் அடிக்கிறத நியூஸ் போடாதது தினமலர் வந்து தவறு. கரெக்டாக தினத்தந்தி மாதிரி தினமலரும் 2ஐயும் சீமான் அடிக்கிறாருங்கிறத நம்ம போடணுங்கிறதான் என்னோட வேண்டுகோள். 2ஐயும் எதிர்க்காம அதிமுக மேலே சாப்பிட்டா இருக்கக்கூடிய விஜய் அதிமுக கிட்ட சீட்டு வாங்குறதுக்கு நிற்கிறாரு. அவரை எப்படி தனிச்சு போட்டிவிடுவதா நீங்கள் கணக்கு போட்டு ஒரு சர்வே எடுக்கிறது எந்த வகையில் நியாயம்? சீமான தனிச்சு போட்டிடுறாருன்னு சர்வே எடுத்தா கூட அது நியாயம். ஜெயலலிதாவை 2 பேர் கடையில் படுக்க வச்சிருக்குன்னு எம்ஜிஆரையும் கலைஞரையும் சொல்றாரு. ஜெயலலிதா தன்னோட கேஸுக்கு தான் இது பார்த்தாங்க, மக்கள் பிரச்சனைக்கு பார்க்கலன்னு அடிக்கிறாரு. வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் ஊழல்வாதி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தையாக்குனாருன்னு சொல்றாரு. எங்க அண்ணன் பிரபாகரன் ஹெல்ப் பண்ண தவிர எம்ஜிஆர் எதுவும் இல்லைங்கிறாரு. முல்லைப்பெரியாறுல மலையாளியா செயல்பட்டாருங்கிறாரு. அப்போ அவர் வந்து தனிச்சு போட்டியிடுறதுக்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு அவரோட அரசியல் களத்தை வந்து தகவமைச்சு போயிட்டே இருக்கிறாரு. அவர் தனிச்சு தான் போட்டியிடுவாங்க திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா விஜய் வந்து ஆதவ அர்ஜுனா இவங்க மூலமா வந்து எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்குள்ள வேலைகளில் ஈடுபடுறாருன்னு தெரியுது. ஏன் தம்பி நாம் தமிழர் சீமான் ஒருங்கிணைப்பாளர் அவரையே எடப்பாடி கூட போகுங்கிற மாதிரி கூப்பிட்டதாட்டு கூட தகவல்கள் வருது. அப்படி இருக்கும்போது தனிச்சு நிற்கிறதுக்கே தயாராகாத, இடைத்தேர்தலே தயாராகாத கூட்டணி எப்படியாவது எடப்பாடி கிட்ட பெயரலாங்கிற வரைக்கும் கூட்டணி பேரத்தை உயர்த்ததுக்கு நீங்க சர்வே போடுறீங்களா? எடப்பாடி கிட்ட விஜய்க்கு கூட்டணி பேரத்தை உயர்த்ததுக்கு இத்தனை சதவீதம் இருக்கு, அத்தனை சர்வே இருக்குன்னு மோட்டிவேட்டடா சர்வே போறீங்களா? அவர் சொல்லட்டு 214 நிற்க போறேன் அப்படின்னு சொன்ன பிறகு 5 முனை போட்டி நடந்தா 214 நின்னா எப்படின்னு ஒரு சர்வே எடுத்தா அது நியாயம். அவரே வந்து திமுக மட்டும் விமர்சிச்சுட்டு அதிமுக சாப்பிட்டா இருக்கிறாரு. அல்லது வாரிசு அரசியல்னு திமுக மட்டும் சொல்லிட்டு ஒருவேளையில காங்கிரஸ் நம்ம கூட வந்துட மாட்டாங்களா அப்படின்னு கனவு கொண்டுட்டு இருக்கிறாரு. மீண்டும் சொல்றேன், பலம் நிரூபிக்காத விஜய் கிட்ட 2% பலம் நிரூபிச்ச
விடுதலை சிறுத்தையோட போகல, திருமாவளவன் வேணா விஜய் சிஎம்மா சொல்லட்டுன்னு சொல்லிட்டாப்புல. இதுதான் உண்மை. நீங்கள் என்ன மாதிரி பலூனை ஊதி பெருசாக்குனாலும் எத்தனை சர்வேகளை போட்டாலும் மக்கள் மத்தியில் அது எடுபடாது. விஜய் களத்துக்குள்ள நின்று நிரூபிச்சாதான் அது வாக்கு. நிரூபிப்பாராங்கிறதே கேள்விக்குறியா இருக்குது. அதிலே எடப்பாடி கூட கூட்டணி போறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபடுறாரு. அப்படின்னா கொடநாடு கொலையை பற்றி விஜய் பேசட்டான், அதிமுக ஊழல்களை பற்றி பேசட்டான், அதை பற்றியெல்லாம் அவர் பேசாத போது அவர் எடப்பாடி கூட கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒரு கூட்டணிக்கு முயற்சி பண்ணக்கூடியவரை பற்றி சர்வே எடுக்கிறது, சர்வேங்கிறது எல்லாமே போலியானது, மோசடியானது. கூட்டணி பேரத்தை உயர்த்தி அதில் சில லாபம் பார்க்கறதுக்கு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். அதாவது விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, சீமான் அவர்களுடைய ரியல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத தெளிவாக மக்களுக்கு புரியும்படியாக சொல்லியிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.